82 ரசிகராக இருந்தது. அதுலேருந்து அவர் கூட பயணிச்சுன்னு இருக்கேன். எனக்கு 85 அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். எனக்கு இப்போ எனக்கு 3 பொண்ணு கல்யாணத்துக்கும் அவர் தான் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு கல்யாணத்தை. அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தனா பண்ணி செய்கிறேன். நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அண்ணன் வீட்டில் தான் இந்த ஏரியா போஸ்ட்மேனாக இருந்தேன். நான் காலையில் வந்துட்டுனா டெலிவரி முடிச்ச உடனே அண்ணன் கூட தான் இருப்பார். ரசிக மண்டலத்தில் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தேன். நான் அவர் படத்தில் ரத்தத்தின் படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு அண்ணன் அவரே கூப்பிட்டு என்னடா படத்தில் நடிக்கிறாங்க கூட நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய படத்தில் என்ன நடிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பு தரேன் சொன்ன ஸ்டாப் பண்ணுறதுனால நான் அந்த இதுக்கு வரல. அதனால் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு ஜனவரி எனக்கும் எங்கள் குடும்பத்தோட வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் ஆகிட்டு போவோம். நீ காலையில் கேட்டதுக்கு அப்புறம் என்னால் ஜீர்ணிக்க முடியல சார். அதான் உடம்பு சரியாக பாரதி ராஜா சார் மாரி இருந்துட்டு போயிட்டு இருந்தாங்கலாம் ஜீர்ணிக்க முடியும். காலையில் வரையும் நல்லா இருந்திருக்காரு. திடீர்னு 8 மணிக்கு இந்த செய்தி கேட்டவொடனே படப்படுப்பாச்சு முடியல. நான் காலையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. பார்க்கல காலையில் அண்ணன் இறுதியாகத்தில் அண்ணன் கூட இருந்து பண்ணிட்டு போகிறது எனக்கு மன நிறைவு சார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் குடும்பத்தில் ஒருத்தர் எனக்கு என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவருக்கு ஷூட்டிங் பாட்டு கூட்டிட்டு போவார். முதல்ல சாப்பிட்டியாடா போடா, முதல்ல திருத்தி அனுப்புவார். முதல்ல சாப்பிட்றா போடான்னு எந்த ஷூட்டிங்கெல்லாம் கூட அழைச்சிட்டு போவார். கோபிச்செட்டி பண்ண இது நம்ம படத்துக்கிட்டு போயிருக்காரு, கூட்டிகிட்டு போவார். புரட்சி தலைவர் வீட்டுக்கு எட்டு போயிடுறாரு, 2 வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு புரட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது 2 பேர் அழைச்சிட்டு போயிருக்காரு. கூட அண்ணன் கூட போயிட்டு தலைவரை பார்த்துட்டு வந்திருக்கோம். அவரு எப்படியோ அப்படியே புரட்சி தலைவர் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். இன்னைக்கு என்ன விட்டுட்டு போயிட்டாரு அவரு. இது எதிர்பார்க்கவே இல்லை சார். அவரு இது மாதிரி நாளைக்கு சத்தியமாக எதிர்பார்க்கல. அவர் வந்து தாய் மூகாமி புண்ணியத்தில் சாந்தி, அவர் ஆத்மா சாந்தி அடையணும். மூகாமி வேண்டிக்கிறேன் சார். எங்களை ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் சார் ட்ரீட் பண்ணுவாங்க. அவர் ஏர்லி அவருடைய பர்த்டேக்கு நாங்கள் வருவோம் சார். யார் இருந்தாலும் எங்களை தனியாக கூப்பிட்டு எங்களை தனியாக வந்து ட்ரீட் பண்ணுவார் சார். அவ்வளோ ஒரு க்ளோஸ். நாங்கள் எங்கள் மேரேஜ் நாங்கள் சிஸ்டர்ஸ், எங்களுக்கு 3 சிஸ்டர் மேரேஜுக்கும் அவர் தான் வந்தார். எல்லாம் அவர் தான் பார்த்தாரு. எங்களுக்கு ஒரு ரசிகர் குடும்பம் தான் அப்படின்னாலும் எப்படி ஒரு என்ன ரசிகருக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா அவரோட கூட பிறந்த போஸ்ட்மேனாக இருந்தாங்க. ஒரு தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அண்ணன் தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் மேலே அவ்வளோ கேர் எடுத்துப்பாரு. யார் இருந்தாலும் எங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு தனியாக பார்ப்பார் சார். நல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுவாங்க சார்.